ददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्कदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहक्राशैककर्मणे। 16வது ஸ்லோகம். कूढस्थो अस्मि दीपोतो अपि मिथ्या चेन्नेदि को वदेत्। मिथ्या चेन्नेदि को वदेत् न हि सत्यतयापीष्टम् रज्जुसर्पविसर्पणम्। कूढस्थो अस्मि दीपोतो अपि मिथ्या चेन्नेदि को वदेत् न हि सत्यतयापीष्टम् रज्जुसर्पविसर्पणम्। பஞ்சதசி திருப்தி தீப பிரகரணம் 7வது அத்தியாயம். இதில் 16வது ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்தை எடுத்துக்கிட்டு விளக்குறாரு. அந்த மந்திரம் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மந்திரம்தான். 2வது இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லி இந்த அத்தியாயம் பேர் அதை விளக்க போகிறேன். விளக்கம் சொன்னால் நாம் திருப்தியை அடையலாம், நாம் திருப்தியினுடைய ஸ்வரூபம் விளங்கும்னு சொன்னார். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துகிட்டு விளக்குனார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் அந்த மந்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷக கிம் இச்சன் கஷ்யகாமாய சரீரம் அனுசம்சுவரே. இதில் புருஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு புருஷக என்பதற்கு விளக்கம் சொன்னார். புருஷகன்னா ஜீவன். அந்த ஜீவன் எப்படி தோன்றினான்? மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனும் ஜீவனும் படைக்கப்பட்டார்கள். பிரம்மனோட மாயை சேரும் பொழுது 2 தத்துவம் வருது. அந்த 2 தத்துவம் மித்தியான்னு சொன்னார். பிறகு ஈஸ்வரன் படைக்கிறது என்ன, ஜீவன் படைக்கிறது என்ன? ஈஸ்வரன் படைக்கிறது இந்த அகில பிரபஞ்சம். அவர் சங்கல்பம் பண்ணி படைக்க நினச்சி ஒரு ஜீவ சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரமாக அவர் நுழைந்தது வரைக்கும், ஜீவனாக நுழைந்தது வரைக்கும், இவன் அனைத்து சம்சாரங்களும் ஜீவன் படைத்தது தான். அனைத்து விவகாரமும் இவன் படைத்தது தான். விழிப்பு நிலையிலிருந்து மோட்சம் வரைக்கும் உள்ள விவகாரமெல்லாம் ஜீவனுடைய சிருஷ்டினார். ஒரு புருஷன் அப்படின்னா அந்த புருஷ தத்துவம்னா ஜீவன் அர்த்தம். பொதுவாக ஜீவனில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் சிதாபாசன் ப்ளஸ் சித், அதாவது கூடஸ்தன், பிரம்மன், ஆத்மா, இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். அந்த கூடஸ்தன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் சொன்னால் கூடஸ்தன் ஆத்மான்னு சொல்லுவோம். சமஷ்டியாக சொன்னால் பிரம்மன்னு சொல்லுவோம். அழியாத உணர்வு தத்துவம், சைதன்ய தத்துவம். அந்த தத்துவமும் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஜீவனுக்குள்ளேயும் இருக்கும். அது ஜடப்பொருளை பிரதிபிம்பிக்காது. நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிறதுனால சித் ஆபாசம், அந்த உணர்வினுடைய ஆபாசம், உணர்வு பிரதிபிம்ப சைதன்யம். சித்து ப்ளஸ் சிதாபாசம்,
அதாவது கூடஸ்தன் ப்ளஸ் சிதாபாசன், அல்லது ஆத்மா ப்ளஸ் சிதாபாசன், அல்லது பிரம்மன் ப்ளஸ் சிதாபாசன் வச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தா ஜீவன். அது பிறகு ஆத்மானம் சேத், இதை சுருக்கமாக சொல்லியிருக்காரு. இனி ஒவ்வொன்றையும் தனியாக விரிவாக விளக்க பார்க்க போகிறோம் நம்ம. ஆத்மானம் சேத் விஜானியாத்துங்கிறது 7லேருந்து 18 வரைக்கும் சொன்னார். அதாவது தன்னை ஒருவன் அறிவானாகில், அதில் எப்படி சொன்னார்? அறிவானாகில் சொல்லும் பொழுது ஆத்மானம் விஜானியாத், தன்னை ஒருவன் அறிவானாகில். எப்படி அறிவான்கிறது பின்னாடி விளக்கம் வருது. அயம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு விளக்க போகிறார். தன்னை பிரம்மனாக அறிவானாகில்னு சொல்லி. இங்கே ஆத்மானம் விஜானியாத்துன்னு சொல்லும்போது சேத்துங்கிறதுக்கு ஒரு கால் இருக்குது, அதை ரெண்டாவது பார்க்க போகிறோம். அஞ்ஞானி சாதாரண மக்கள் தன்னை எப்படி அறிகிறான், ஞானி எப்படி அறிகிறான்னு சொல்லி ரெண்டாக பிரித்தார். அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அதிஷ்டான தத்துவத்தை விட்டுட்டு பொய்யான தத்துவம், பிரதிபிம்ப தத்துவத்தை, அந்த உடல் மனசில் பிரதிபிம்பிக்கிற அந்த உணர்வு தத்துவத்தை நான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் நான் யாருன்னு கேட்டால் சில பேர் உடலும் மேலே மனசும், அதுக்கு மேலே போகிறதுக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது. இது உலகத்தில் சாதாரணமாக நினைக்கும். ஞானி என்ன பண்ணுறான், இந்த தத்துவத்தை விட்டுட்டு இதுக்கு ஆதாரமாக உண்மையான தத்துவமாகிய கூடஸ்தன் நான் நினைப்பான், நான் அறிகிறான்னார். அதில் சில கேள்விகள் வந்தது. இவன் அசங்கம், அது எப்படி இருக்க முடியும்லாம் வரும் பொழுது, நான்கிறது அசங்கம்னு சொல்லும் பொழுது எப்படி இதெல்லாம் அறிய முடியும் அப்படின்னு கேள்வி வந்தும் பொழுது, அதுக்கு பதிலாக சொல்லும் பொழுது நான்கிறது 3 இடத்துல பயன்படுத்துகிறோம்னு சொன்னார். நான்கிற வார்த்தையை 3 விதத்தில் பயன்படுத்துகிறோம். முக்கிய அர்த்தம், அமுக்கிய அர்த்தம் சொன்னார். முக்கிய அர்த்தம்னு என்ன? பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துறது அஞ்ஞானிகள் பயன்படுத்துகிற அர்த்தம். அமுக்கிய அர்த்தம்னா ஞானிகள் பயன்படுத்துறதுன்னாரு. அந்த முக்கிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எல்லாருமே உடம்பையும் மனசையும் நான் விவகாரம் பண்ணுறாங்க, அதுதான் முக்கிய அர்த்தம். அவங்களுக்கு சைதன்யம், ஆத்மா, உடம்பத்தையும் ஆத்மான்னு நினைக்கிறது, மனசத்தையும் ஆத்மான்னு நினைக்கிறது. இதுக்கு ஆதாரமாக அழியாத தத்துவம் ஒன்று இருக்கிறது அவங்க சிந்தனையெல்லாம் கிடையாது. அதை விட்டுட்டு பொய்யா இருக்கக்கூடியதை நான் நினைக்கிறது பெரும்பாலான மக்களுடைய எண்ணம். எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. பிறகு அமுக்கிய அர்த்தம் 2. ஞானி என்ன பண்ணுறான்னா, அவனும் நான்கிறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்துகிறான். உடம்பு சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் தான் சாப்பிட்டேன், ஆத்மா சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டான். எங்கேருந்து வர்றீங்கன்னா ஆத்மா எங்கேருந்து வராதுன்னெலாம் சொல்ல மாட்டான். உடம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படித்தான் சொல்லுவான். ஆனால் இவனுக்கு ஒரு அறிவு இருக்கும், இந்த உடம்பும் மனசும் மித்தியா, இது நான் கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், இது இவ்வளோ ஆதாரமான தத்துவம் ஒன்று இருக்குது, விவகாரத்துக்கு இதை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவன் சொல்லுவான். இதே வார்த்தையைத்தான் எல்லா மக்களும் பயன்படுத்துகிறாங்க, அவங்க புரியாமல் பயன்படுத்துகிறாங்க, இவன் அறிவோடு பயன்படுத்துகிறான். வித்தியாசம். இது 2வது முக்கிய அர்த்தம். அமுக்கிய அர்த்தத்தில் ஃபஸ்ட்டு ஞானி பயன்படுத்துகிற அர்த்தத்தில் இது ஒன்று. இன்னொரு இடத்துல ஞானி பயன்படுத்துகிறான் நான்கிறத உபதேசம் பண்ணுறான். அப்போ நான் பிரம்மன், அங்கே இந்த உடம்பை நான் சொல்லவே மாட்டான். அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி சொல்லுவான்? நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த சிதாபாசனையும் இந்த உடம்பையும் மனசையும் விட்டுட்டு இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை அவன் சொல்லுவான். அதே மாதிரி தியானம் பண்ணுறான். தத்துவத்தெல்லாம் புரிஞ்ச பிறகு நான் உடம்பு, நான் மனசெல்லாம் தியானம் பண்ண மாட்டேன். நான் இந்த உடம்புக்கும் மனதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவம், இந்த உடம்பும் மனசும் அறியக்கூடிய பொருளாக இருக்கிறது, நான் அறிபவனாக இருக்கிறேன். நான் திருஷ்யம் நான் அல்ல, பார்க்கப்படும் அனைத்தும் நான் அல்ல, அந்த பார்க்கப்படும் பொருளுக்கு ஆதாரமான பார்க்கும் தத்துவமே நான் சொல்லி நான்கிறது பிரம்மன் தியானம் பண்ணும்போது பண்ணுவான். உபதேசம் பண்ணும்போதும் பிரம்மன்கிற அர்த்தத்தில் பண்ணுவான். வைதிக அடிப்படையில், வேதாந்த அடிப்படையில் அப்படி பண்ணுவான். விவகாரத்தில் நான் போகிறேன், நான் நடக்கிறேன், நான் சாப்பிட்றேங்கும் போதெல்லாம் சிதாபாசனத்தையும் சொல்கிறான். அவன் ஆத்மாவை சொல்கிறது இல்லை, ஆனால் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவான் அப்படின்னு பார்த்தோம். ஞானி சாஸ்திரத்தின் நோக்கில் அப்படி பயன்படுத்துகிறான். இங்கே ஒரு கேள்வி வந்துச்சு, அறிவும் அறியாமையும் சிதாபாசனுக்குத்தான், சிதாபாசன் தன்னை கூடஸ்தன் என்று எப்படி சொல்ல முடியும்? இவன் பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்துகிறான்? சிதாபாசன் நான் கூடஸ்தன்கிற வார்த்தையை சொல்கிறான், நான் பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்.
ஞானி சொன்ன அமுக்கிய அர்த்தத்தில் ரெண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தம் ஓகே. ரெண்டாவது அர்த்தம் பயன்படுத்தும் பொழுது அவனே பிரம்மன் கிடையாதே, பிறகு எப்படி பிரம்மன் சொல்ல முடியும்? பார்த்தோம், அவனே பிரம்மன் இல்லை. பிரம்மன் இல்லாத நான் பிரம்மன் எப்படி சொல்ல முடியும்? சிதாபாசன் தான் சொல்கிறான். பிரம்மன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லாது. ஏன்னா அது மட்டுமே இருக்குது, யார்கிட்ட போய் சொல்ல போகுது? அது ஏகம் அத்வைதம் சொல்லி பார்த்தோம். அதனால் அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், சிதாபாசன் கூடஸ்தன் நான், கூடஸ்தனே நான் என்று சொல்லலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். அதில் 15வது ஸ்லோகத்தில் அந்த விளக்கம் சொன்னார். அதாவது தவறு இல்லை. அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கம் பார்த்தோம். அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் உண்மையிலேயே ஐக்கியப்படுத்த முடியாது. ஒரு உதாரணம் சொன்னோம், அதை சொல்லி இதுக்கு விளக்கம் பார்த்தோம். இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்கிறோம், ஐக்கியப்படுத்துகிறோம்ல அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது. உண்மையிலே வேறு வேறையாக இருந்தால் ஐக்கியப்படுத்த முடியாது. இது வேறு அது வேறுன்னா எப்படி சொல்ல முடியும்? இவன் குணம் வேறு அவன் குணம் வேறு, ரெண்டு ஒன்றுன்னு எப்படி சொல்லுவீங்க? ரெண்டும் ஒன்றா இருந்தால் எதுக்கு ஐக்கியப்படுத்தணும்? ரெண்டும் ஒன்றா இருந்தால் ஐக்கியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த ஐக்கியங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாகத்தான் இருக்குது. உண்மையிலே பார்த்தா அது புரிகிறதுக்காகத்தே ஐக்கியப்படுத்துகிறோம். அதனால் அவர் என்ன சொன்னார், அங்கே தேவையில்லை அப்படின்னார். எந்த இடத்துல ஐக்கியப்படுத்த வேண்டிய வரும்னு சொன்னால், ஒன்று உண்மையாக இருந்து ஒன்று பொய்யாக இருந்தால் மட்டும், இந்த பொய்யா தெரிகிறது அதனுடைய பிம்பம் ரெண்டு ஒன்றுதேன்னு சொல்லலாம். சூரியன் மேலே ஒரு சந்திரன் தெரியுது, இங்கே குடத்தில் ஒரு சந்திரன் தெரியுது. குழந்தை இங்கே ஒரு சந்திரன் இருக்குது இங்கே ஒரு சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது. என்ன சொல்லுவோம்? இல்லைப்பா, இது போலியான சந்திரன், அதுதான் உண்மையான ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லு. அன்றைக்கி சொன்னேன், ஆகாசம் கூட சொன்னேன், நீல நிறம். கடல் கடல் பக்கத்தில் துணி துவைக்கும்போது அந்த அம்மா நீளத்தை கலக்கி வெள்ளை சட்டையை முக்குது. எதுக்குமா நீளத்தில் முக்கிறேன்னா, நல்லா ஒயிட் நல்லா பிரைட்டாக தெரியும். அதான் கடல் தண்ணி இருக்கே, இவ்வளோ நீளமாக இருக்கே, அதில் முக்க வேண்டியதானேன்னு கேட்குது. அந்த நீளம் உண்மை இல்லை, அது ஆகாச நீளம் அப்படிங்குது. அது மாதிரி ஒன்று பொய்யாக இருந்து ஒன்று உண்மையாக இருந்தால் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லலாம். அங்கே ரெண்டு தத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம பார்த்தோம். அப்படி சொல்கிறது தவறு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிதாபாசனுடைய உண்மையான சொரூபம் என்ன? அது எங்கேருந்து வந்துச்சு? இந்த பானையில் தெரிகிற சந்திரன் இருக்கே, அது ஒரிஜினல் சந்திரன் இல்லாட்டி தெரியுமா? இந்த சந்திரன் பேசுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொன்னேன், நான் இந்த சந்திரன் இல்லை, அந்த சந்திரனை அப்படி தானே சொல்லுவேன். நான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் கொஞ்சம் மேலே பார்க்குது. அந்த சந்திரன், பானையில் இருக்க சந்திரன் இது சந்திரன் சந்திரன் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மேலே பார்த்துட்டு, அது இல்லாட்டி நான் இல்லை, நான் சும்மா ஆடுறது மாதிரி தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உண்மை ஸ்வரூபம் அதுதானே. அப்போ சிதாபாசனுடைய உண்மை ஸ்வரூபம் என்ன? கூடஸ்தன் தான். சித்து இல்லாட்டி சிதாபாசன் இல்லை. பிரம்மன் எல்லா சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எங்கே நீங்கள் பானையில் தண்ணியை கொண்டு போனாலும் அந்த சூரிய பிம்பம் அதில் தெரியும். பானை உடம்பு மாதிரி, தண்ணி மனசு மாதிரி. அந்த மனசில் பிரதிபிம்பிக்குது, மனசில் தான் பிரதிபிம்பிக்கும் அந்த சைத்தன்யம் உணர்வு. மனம் ஒடுங்கிச்சுன்னா ஜடமாக தான் படுத்து கிடப்போம். தூக்கத்தில் எப்படி இருக்கும்? மனம் வெளிப்படலை. கோமா ஸ்டேஜில் அதே ஸ்டேஜ் தான். மனம் வெளிப்படலைன்னா அந்த உணர்வு தத்துவம் வெளிப்படாது, உள்ளே இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. உள்ள சூக்ஷமாக இருக்கும், ஒடுங்கி இருக்குவே வழி வெளிப்படாது. அது மாதிரி ஆத்மா சொர்க்கலோகம் போனாலும் இந்த சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுது. இறந்த பிறகு என்ன பண்ணுறான்? இந்த உடம்பு தான். இந்த உடம்பு ட்ராவல் பண்ணாது. உள்ளே இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்த அகங்காரம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாப புண்ணியம் எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு மொத்தமாக வெளியேறும். அது எங்கே போனாலும் அது பிரதிபிம்பமும் இருக்கும். அதில் அந்த பிரதிபிம்பம் உணர்வோடு இருக்கும். அது இந்த பிரதிபிம்பம் இருக்கிறதுனால தான் இது இருக்குது, இல்லாட்டி இருக்கவே இருக்காது. இந்த பிரதிபிம்பம் சொல்லுது என்னுடைய உண்மை சுரூபம் பிம்பம், அப்படி சொல்லலாம். சிதாபாசன் மனம் மனம் புத்தி இந்த அகங்காரம் புரிந்து கொண்டு என்னுடைய உண்மையான சொரூபம் கூடஸ்தன் ஆத்மான்னு சொல்கிறதுல தவறு இல்லை. அப்படி ஒன்று பொய்யாக இருந்து ஒன்று உண்மையாக இருந்தால் சம்பவிக்கும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். கூடஸ்தன் மித்தியா,
சிதாபாசன் மித்தியா. அது மித்தியான்னு நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிறது கூடஸ்தன் சிதாபாசன் மட்டுங்கிற கருத்து பார்த்தோம் நம்ம. அதுக்கு இன்னொரு உதாரணம் போனவட்ட சொன்னேன். ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, கலெக்டராக வேலை பார்க்குறாரு, ராமன் ஒரு இந்த ட்ரஸ்ட் புக்கிலே போட்டிருக்கு. அவர் எங்கே வேலை பார்த்தாலும் அங்கே வேலை கலெக்டருங்கிற மீனிங்கில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் ஒரு டாக்டரோ இன்ஜினியர் ஆஃபீஸில் வேலை, அவர் என்ன பொறுப்போ எல்லோரும் என்ன பண்ண, டாக்டர் பார்க்கணும்பாங்க, இல்லை கலெக்டர் பார்க்கணும்பாங்க. அவர் பேரை சொல்லி பார்க்குறதுங்கிறது அவங்க அப்பா வந்தால் சொல்லுவார். எல்லோரும் டாக்டர். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் கலெக்டரு, நான் டாக்டர் அப்படின்னு அங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அப்போ என்ன தெரியும், என்னுடைய உண்மை பெயர் ராமன், என்னுடைய பெயர் கிருஷ்ணன், நான் இன்னாருடைய மகன் அப்படிங்கிற புத்தி எப்பயாவது போயிருக்குமா? அவர் வீட்டில் இருந்தாலும் அந்த பேரோட தான் இருப்பார். டாக்டராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, என்ன பொறுப்பில் இருந்தாலும் இருப்பார். அந்த புத்தி உள்ள என்ன தான் விவகாரம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே என்ன புத்தி இருக்கும், நான் என்னுடைய உண்மை பெயர் இது, நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய அப்பாங்கிறது என்றைக்கும் போகாது அவருக்கு. அது மாதிரி ஞானிக்கு எப்படி சைதன்யம், நான் தான் சைதன்யம், சிதாபாசனாக இருக்கும் பொழுது அது என்ன நினைக்கும், என்னுடைய உண்மை ஸ்வரூபம் சித்து, நான் விவகாரத்துக்காக இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும், சிதாபாசனால் சொல்லலாம் அப்படிங்கிறார். ஏன்னா சிதாபாசன் ஆத்மா கிடையாது, அது எப்படி சித்துன்னு சொல்ல முடியும்னா அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் தானே, அதனால் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இந்த முகமூடி அணிஞ்சதெல்லாம் சொன்னேன், ஒரு குழந்தை கதையெல்லாம் சொன்னேன். அடுத்து 16வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த கூடஸ்தன், நான் கூடஸ்தன் சொல்லி இந்த சிதாபாசன் சொல்லுது பற்றி ஞானம் வருது பற்றியலா, அந்த ஞானமும் மித்தியாதானே அப்படின்னு ஒரு கேள்வி. கூடஸ்தன் மித்தியா, அப்போ அதில் பெற ஞானம் மித்தியாதானேன்னு கேள்வி வந்துச்சு. திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற ரொம்ப நேரம். இப்போ என்ன இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் டீப்பாக இருக்கிறதுனால அப்படி பூர்வபட்சி கேள்வி கேட்குறான். யார் இல்லைன்னு சொன்னால் மித்தியாதான். வித்யா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கெல்லாம் வர்றோம், இவ்வளவு டீப்பாக சிந்திச்சு யோசித்து புரியுது, அப்படி புரியலைன்னு சொல்லி மண்டையெல்லாம் குழப்பி ஞானத்தை அடையணும்னு சொல்லி மோட்சத்தை அடையணும்னு சொல்லி, இந்த ஞானமே மித்தியானா அது எதுக்கு அடையணும்? வருமா இல்லையா, கேள்வி வருமா இல்லையா? மித்தியாதேங்கிறார். வேறு ஒன்றும் வேணாம், சாதாரணமாக கூட ஒரு பதில் சொல்ல இதில் சொல்லியிருக்கார் விஷயம். சூக்ஷ்ம சரீரம் அதில் தான் ஞானம் பெறுது, ஞானத்தை அடைகிறோம். எங்கள் மனசில் தான் அந்த அறிவு வருது, புத்தியில் தான் வருது. மற்றவங்களுக்கெல்லாம் புத்தி அழியாது, மனசு அழியாது. அது ட்ராவல் பண்ண இறந்த பிறகு இந்த கருத்து இதில் வரல, நானாக சொல்கிறேன் இதை கொஞ்சம் புரிகிறதுக்காக. ட்ராவல் பண்ணி 100 சரீரத்தை எடுக்கும். தேவ சரீரமோ, ஆடு சரீரமோ, புழு சரீரமோ. உயர்வாக சொல்லுங்கள் சாமி, தேவ சரீரம் எதுக்கு கீழேயெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை ஞானி, அடுத்த பிறகு ஞானியை நல்ல சரீரங்கள் கிடைக்கலாம், மோசமான சரீரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது அழியாது. அப்போ அதில் அந்த ஞானம் இல்லை. இந்த சிதாபாசனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த சூக்ஷ்ம சரீரம் அழிஞ்சு போயிடும். எப்படி இந்த உடம்பு பஞ்சபூதத்தில் கலக்குதோ அப்படி இந்த ஞானம் வந்த பிறகு அதுவும் பஞ்சபூதத்தில் கலந்துடும். சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு ஒன்று இருக்குது, ட்ராவலே பண்ணாது. அது என்ன, சிவலோகமும் போகாது, வைகுண்டமும் போகாது, சொர்க்கமும் போகாது, நரகமும் போகாது, சமஷ்டியில் கலந்துடும். அப்போ அவன் பிறக்க மாட்டான். அப்போ சிதாபாசன் அழியும் போது அதில் பெற்ற ஞானம் அதுவும் இல்லை. புரியுதுங்களா? தேவையில்லை. அடுத்து சொல்ல போகிறார், சம்சாரம் மித்தியா, துக்கம் மித்தியா, இந்த உலகத்தில் உழல்வது மித்தியா. அந்த அது மித்தியாவான சம்சாரத்தை போக்குவதற்கு மித்தியா ஞானம் இருந்தால் போதுங்கிறார். அதுக்கு தான் அந்த உதாரணமெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அடுத்ததில் வருது. அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கூடஸ்தனாக இருக்கிறேன் என்ற ஞானமும் கூட மித்தியாதானே என்று கேட்டால் யார் அதை இல்லை என்று சொன்னது? சத்தியமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதை சத்தியம்னு சொல்கிறதில்லை. அதாவது கயிற்று, அதுக்கு உதாரணம் சொன்னார். கயிறு ஒரு கொடியில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அது அப்போ பாம்புன்னு நினச்சிட்டான். பாம்பு அப்போ கயிறு அசையும் போது பாம்பு அசையுது. அப்போ பாம்பினுடைய அசை பொய் தானே, பாம்பு அசையுதுன்னு சொல்கிறது பொய் தான். அது யார் உண்மைன்னு சொன்னா?
அது உண்மை. அது பாம்பு. கயிறு அசையும் போது பாம்பு அசையும். பாம்பினுடைய அசைவும் பொய் தான். அங்கே கயிற்றின் அசைவு உண்மை, பாம்பு அசையுதுன்னு சொல்கிறது பொய் தானே அப்படின்னு சொல்லி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அகம் பிரம்ம என்பதும் மித்தியாதான் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறார், மித்தியா சம்சாரத்தை நோக்க மித்தியா ஞானம் போதும். நாம் அனுபவிக்கின்ற அனைத்து இன்ப துன்பங்களும் அனைத்து பிறப்பு இறப்புகளும் உழல்றதுன்னு அர்த்தம். துக்கங்களும் கஷ்டங்களும் எல்லாமே தோற்றமேன்னு சொன்ன பிறகு தோற்றமான ஒன்றை நீக்குவதற்கு தோற்றமான ஞானமே போதும் அப்படின்னு சொல்லி விளக்க போகிறார். அதனால் அதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் வருது. இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகத்தில் இந்த விஜானியா தன்னை அறிவானாயில் முடிச்சிருவார். அடுத்து எப்படி அறிகிறான்ங்கிறதுக்கு ஒரு 70 ஸ்லோகத்துக்கு மேலே விளக்குறார். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு பாம்பு 10வது மனிதன் ஒரு கேட்டிருக்கோம், நம்ம வேதாந்தத்தில் சொல்லுவோம். அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப அதை ஒரு 7 பிரிவாக பிரித்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து விளக்க போகிறார். அதில் தான் என்ன வரும், திருப்தி, அதாவது துக்கம் நீங்குதல், திருப்தியை அடைதல்னு ஒன்று ஒரு டாபிக் வரும். அந்த 2 திருப்பி ஒரு 70 ஸ்லோகத்தில் விளக்குவார் பின்னாடி. அந்த 2 இதை 7ஆக பிரிப்பார். பிரித்து இதை விளக்கிட்டு பிறகு அதை 2ஆக பிரிப்பார். அப்படி இந்த பூரா அந்த அயங்கிற வார்த்தைக்கு அருமையாக விளக்கி அது பிறகு பின்னாடி கொண்டு போவார். நம்ம அங்கே பார்க்க போகிறோம். இந்த 16ஆம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கூடஸ்தோ அஸ்மீதி போதோ அபி. கூடஸ்தக நான் கூடஸ்தனாக, நான்கிறத சேர்த்துக்கணும், நான் ஆத்மாவாக அல்லது பிரம்மனாக, அஸ்மி இதி இருக்கிறேன் என்று, போதக அபி என்ற ஞானமும் கூட, நான் கூடஸ்தனாக இருக்கிறேன் என்ற ஞானமும் கூட, மித்தியா சேத், மித்தியா என்றால் ந இதி அதை இல்லை என்று கோவதேத் யார் சொல்வது? மித்தியான்னு சொன்னால் மித்தியா தான், யார் இல்லைன்னு சொன்னால். அதுக்கு உதாரணம், ரஜ்ஜு சர்ப்ப கயிற்றில் தோன்றிய பாம்பின் விசர்ப்பணம். அது ரஜ்ஜு சர்ப்பங்கிறது 2வதுல கடைசி வார்த்தை. ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம், கயிற்றில் தோன்றிய பாம்பின் அசைவை, விசர்ப்பணம்னா அசைவை. முதல் வார்த்தை நகி சத்தியத்தையான் இருக்குது. சத்தியத்தையான்னு சொன்னால் சத்தியமாக, நகி அபிஷ்டம், நகி அபிஷ்டம்னா ஏற்றுக்கொள்வது இல்லையா, அதை ஏற்றுக்கிறது இல்லையா அப்படிங்கிறார். இங்கே சிதாபாசன் மித்தியான்னு சொல்கிறால் அந்த தோன்றிய ஞானமும் மித்தியாதானே கேள்வி. மித்தியாதான் அப்படிங்கிறத சொல்கிறார். விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறாரு. 17 படிக்கலாம். தாத்ருஷேனாபிபோதேன சம்சாரோஹி நிவர்த்ததே யக்ஷானுரூபோஹி பலிஹி இத்யாஹுர்லௌகிகா ஜனாஹ. தாத்ருஷேனாபிபோதேன சம்சாரோஹி நிவர்த்ததே யக்ஷானுரூபோஹி பலிஹி இத்யாஹுர்லௌகிகா ஜனாஹ. இங்கே மித்தியா ஞானம் சொல்லிட்டாரத, மித்தியா ஞானத்தினால்தான் மித்தியா சம்சாரம் நீங்கும். உதாரணம், ஒவ்வொரு தேவதைக்கு ஏற்றது மாதிரி அதுக்கு தகுந்த நெய்வேத்தியம் படைக்கிறோம். அது மாதிரி மித்தியா சம்சாரத்துக்கு மித்தியா ஞானம் அப்படின்னு சொல்கிறார் அவர். கூடஸ்தன் என்ற ஞானமும் மித்தியா அப்படிங்கிறது சென்ற சுலோகம். இங்கே மித்தியா ஞானத்தினால்தான் மித்தியா சம்சாரத்தை நீக்க முடியும். பிரம்மன் சத்தியம், பிரம்ம ஞானம் மித்தியா. ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் அப்படியே குழப்பறது மாதிரி இருக்கா. பிரம்மன் சத்தியம், ஆத்மா சத்தியம், பிரம்ம ஞானம். ஏன்னா ஞானம் எதில் வருது? மனசில் வருது. மனசு போச்சுன்னா ஆனால் அதனாலே துக்கம் போகுது. அது சொல்கிறார் முதல் வரியில், தாத்ருஷேன அபிபோதேன, இப்படிப்பட்ட தன்மையுடைய ஞானத்தினாலும் மித்தியாஸ்வரூபமான ஞானத்தினாலும், அதாவது நான் கூடஸ்தன், நான் பிரம்மன், அகம் பிரம்மஸ்மின்னு சொல்கிறோம் என்ற ஞானம் மித்தியா, அந்த ஞானத்தினாலும் கூட சம்சாரஹி நிவர்த்ததே, சம்சாரமானது நீங்கும். ஹீனா நிச்சயமாக நீங்கும்ட்டார்.
அதுக்கு தான் உலக வழக்கத்தில் உள்ள ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்கிறாரு. யக்ஷான ரூபோஹி பலிகி, யக்ஷ என்ற தேவதைக்கு அதற்கு தகுந்த நைவேத்தியம் கொடுப்பது போல, பலின்னா நைவேத்தியம். இத்யாகு லௌகிகா ஜனகா என்று உலக மக்கள் சொல்வதுண்டு அல்லவா. அதாவது ஒவ்வொரு தேவதைக்கு எது பலி கொடுக்கணும், எதை பிரசாதமாக வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த விரலுக்கேற்ற வீக்கம் சொல்லுவோம், அது மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்கிறது மாதிரி நாம் எந்த துக்கத்தை நீக்கம் நினைக்கிறோமோ அந்த துக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஞானம். அப்படி சொல்கிறார். மித்யா சம்சாரத்தை நீக்க மித்யா ஞானம். உதாரணம் பார்க்கலாம். இப்போ கனவுல காட்டில் அலைகிறோம், பசியோடு இருக்கும், ரொம்ப பசி, ஓவரான பசி, ஆனால் சாப்பிட்டு தான் படுத்துருக்கோம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டதுனால தூக்கம். கனவு காரணம் என்ன? ஓவராக சாப்பிட்டது தான். ஓவராக சாப்பிட்டு உடனே தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்தோன்னே தூங்கினோன்னே கனவு வந்துருச்சு. காட்டில் அலைகிறோம், பசின்னா ஓவரான பசியாக இருக்குது. சாப்பிட்டது வேலை செஞ்சுருக்கா உள்ள, ஒரு வேலையும் செய்யலை. அங்கே கனவில் பக்கத்துலேயே தூங்குறது பக்கத்துலேயே சாப்பாடு இருக்குது, பழங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பசியை நீங்குமா? அந்த பசியை நீக்காது. இப்போ கனவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் ஏப்பா இவ்வளோ பசியோடு இருக்குன்னு சாப்பாடு கொடுக்குறான். அங்கே உடனே சாப்பிட்டோன்னு என்ன ஆகுது? பசி நீங்கிறது. கனவும் பொய், கனவில் வந்த பசியும் பொய், கனவில் கொடுத்த பசி நீங்கினதும் பொய், ஆனால் கனவில் கொடுத்த சாப்பாடும் பொய். கனவில் வந்த பசியை உண்மையான உணவு நீக்கவே நீக்காது. அங்கே கனவில் கொடுக்குற சாப்பாடே நீக்கும், வேறு ஏதாவது நீக்குமா? நீக்காது. அதனால் இந்த ஞானம் மித்யா ஞானம். இந்த சம்சாரங்கிறதே நம்ம மித்தியாங்கிறோம், இந்த துக்கங்கிறதே மித்தியா. அதை புரிஞ்சுக்கிறதே நம்ம புரிகிறதே என்னன்னா, நம்ம அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களுமே மித்தியா தான். நிறைய அதை கொஞ்சம் போக போக புரியும். ஒன்று எந்த விஷயமுமே தொடர்ச்சியாக இருந்தால் தான் சத்தியம்னு பேர். தொடர்ச்சியாக இல்லைன்னா அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். இந்த கிளாஸ் நிறையா தடவை இந்த உதாரணம், இந்த கிளாஸு, இந்த நேரம், இத்தனை பேர் இப்படி உட்கார்ந்து இந்த பேச்சு இனிமேல் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் வராது. அப்போ இந்த கிளாஸ் உண்மையாக பொய்யா? யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு சம்பவம் நீங்கள் 10 வயசில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஞாபகத்தில் இனிமேல் திருப்பி எப்போயாவது வருமா? எந்த ஜென்மத்திலேயாவது வருமா? அந்த செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த நேரம் இருக்குது. இதுவும் கடந்து போகும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வசனமே இருக்குது. அது ஒரு ஞானியனுடைய வார்த்தை, அது ஒரு சீரியலில் சொல்லுவான் அப்போ அந்த காலத்தில். இதுவும் கடந்து போகும். நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் போய்கிட்டே இருக்குது. ஒன்று 10 நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னொன்று 1 மாதத்துக்கு இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் அந்த சம்பவம் வராது. அந்த சம்பவத்தின் பதிவுகள் வேணால் இருந்துக்கிட்டு இருக்குமே ஒழிய சம்பவம் திருப்பி ஒரு நாளும் திரும்ப வரவே வராது. எல்லாம் மித்தியா. அது மாதிரி கனவுல பசி, அது மாதிரி மித்தியா ஞான சம்சாரத்தை நீக்கிறதுக்கு மித்தியா ஞானம் போதும் அப்படிங்கிறார். சரி, இந்த ஞானம் எப்படி இந்த சம்சாரத்தை நீக்கும்? இருந்தாலும் கூட மோட்சத்துக்கு எப்படி பயன்படுது? இந்த விடுபட்டு வெளியே வர எப்படி பயன்படுது? அங்கே பசியை நீக்கிறது கரெக்டு, இதிலிருந்து இந்த சம்சாரம் வெளியே வர்றதுக்கு எப்படி பயன்படும்? அதுக்குன்னு ஒரு உதாரணம் இதே தான். கனவுல காட்டில் போகிறேன், புலி துரத்துது. இவனும் ஓடி ஓடி பார்க்குறான், தப்பிக்க முடியலை. கடைசியில் லவக்குன்னு கடிச்சோன்னு ஐயோன்னு கத்தி கீழே விழுந்துடுறான், கட்டிலேருந்து முழிச்சிட்றான். கனவுல கண்ட புலி பொய் தான், ஆனால் விழிக்கிறதுக்கு பயன்பட்டுருச்சு, இவன் முழிக்கிறதுக்கு பயன்பட்டுருச்சு. பொய்யான புலி இவன் தூக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பயன்பட்டுச்சு. பொய்யான புலியாக இருந்தாலும் கூட அதுக்கும் பயன்பட்டுச்சு. அது மாதிரி ஞானம் மித்தியா தான், ஆனால் அதுவும் என்ன ஆகுது? நம்ம மோட்சத்தை சம்சாரத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வருவதற்கு பயன்படுவது போல பயன்படுது அப்படிங்கிறார். அதாவது காட்டில் பட்ட கஷ்டமும் கனவுலகு, காட்டில் கண்ட புலியும் கனவுலகு. ஆனால் அந்த கனவுலகில் கண்ட புலி அந்த கஷ்டத்திலிருந்து நீக்கி விழிப்பு நிலைக்கு வர பொய்யான புலியும் பொய்யான கஷ்டத்தையும் நீக்குவதற்கு பயன்பட்டுச்சு. பயன்பட்டுன்னா டக்குன்னு முழிச்சிட்டோம்.
ஒழித்து வெளியே வந்துட்டோம். அப்படி இந்த ஞானம் பயன்படுகிறது அப்படிங்கிறார். அது மாதிரி கூடஸ்தன் என்ற மித்யா ஞானம் பொய்யாக இருந்தாலும், ஞானம் மித்யாவாக இருந்தாலும், சம்சாரம் என்ற கனவிலிருந்து வெளிவந்து விழிப்பு நிலை என்ற மோட்சத்திற்கு வர உதவுகிறது. இது சம்சாரத்தை நீக்குகின்றது. அது மித்தியாங்கிறதுக்கு நான் சொன்ன உதாரணம் ஞாபகம் வச்சுங்க. ஞானிக்கு சூக்ஷ்ம சரீரம் அழியும் போது வழிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, இந்த உடம்புல நோய் இருக்குது, உடம்புல நோய் இருக்குது, டாக்டரே கைவிட்டார், இந்த உடம்புல நீக்கவே முடியாதுன்னு விட்டார். அந்த நோயை நீக்கவே முடியாது டாக்டர் சொல்லியாச்சு, எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இறந்த பிறகு அந்த நோய் இருக்குமா? உடம்போட என்ன கேன்சராக இருக்கட்டும், உடம்பு போச்சுன்னா அதுவும் போயிடுமா இல்லையா? அது மாதிரி மனசில் என்ன தான் வந்தாலும், அறியாமையோ அஞ்ஞானம், மனசு அழிஞ்சிச்சுன்னா அதுவும் அழிஞ்சு போயிடும். யாருக்கு அழியும்? இந்த பொய்யான ஞானம் வந்தவனுக்கு அழியும். மித்யா ஞானம் யாருக்கு வருதோ அவனுக்கு மட்டும்தான் சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணாது. சாஸ்திரம் சொல்லி இன்னும் அந்த பலெல்லாம் சொல்ல போகிறார் அடுத்து. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் இந்த அறிவு வந்தாச்சுன்னா விரும்பினானோ விரும்பலையோ அவனுக்கு மோட்சம் கட்டாயம் பாரு. அதையும் சொல்ல போகிறாரு, பார்க்க போகிறோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இன்னொரு கருத்து சொல்கிறார். பொதுவாக நாம் ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருளை பார்த்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு சரியான ஞானம்னு பேர். தப்பாக புரிஞ்சா விபரீத ஞானம்னு பேர். இங்கே நான் கூடஸ்தன்கிறது சரியான ஞானம்தான், சரியான ஞானம்தான். ஆனால் அதையும் சில நேரம் நம்ம என்ன சொல்கிறோம், மித்யா ஞானம்னு சொல்கிறோம். இப்போ சொல்கிறதுக்கு காரணம் முன்னாடி சொல்லியிருக்கிறதான் ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்தை பார்த்து புத்தகம்னு புரிஞ்சுக்கிட்டா சரியான ஞானம், இந்த புத்தகத்தை பார்த்துட்டு பேனான்னு புரிஞ்சுக்கிட்டா விபரீதமான ஞானம். புரியுதுங்களா? இப்போ சரியான ஞானம்தான். ஆனால் இந்த ஞானம் புத்தகத்தை கிழிச்சிட்டேன், இப்போ என்ன ஞானம் வந்துருச்சு? சரியான ஞானமே போயிடுச்சு. சரியான ஞானம் போய் என்ன அது காகிதம்ங்கிற ஞானம் வந்துச்சு. அப்போ இந்த சரியான ஞானம் விபரீத ஞானம்ங்கிறது கூட ரிலேட்டிவாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல மாறுது. ஏன் கூடஸ்தன மித்தியான்னு சொல்கிறோம்னு சொன்னால், இந்த உலகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் இந்த உலகத்தில் எல்லாமே மித்தியாவாக இருக்குது, சிதாபாசனம் மித்தியாவாக இருக்குது. அப்படி சிதாபாசன் மித்தியாவாக இருப்பதால் அந்த மித்தியாவில் தோன்றிய சரியான ஞானமாக இருந்தாலும் அதுவும் மித்தியாதான். இருப்பது கூடஸ்தன், பிரம்மன் மட்டுமே சத்தியம், மிச்சம் எல்லாம் மித்தியாங்கிறார். நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், கடல் நீர் நீல நிறமாக இருக்குன்னு சொன்னோம். அதில் இன்னொரு கேள்வி கேட்டு அங்கேயும் அவுட் ஆகிடும். அது இப்போ கடல் நீல நிறமாக இருக்குன்னு சொன்ன உடனே இந்த நீளம் உண்மை இல்லை, ஆகாசனுடைய நீல நிறம் தான் உண்மைன்னு சொல்கிறோம். அதுதான் உண்மை. சரி, அந்த ஆகாச நீளம் உண்மையா? இன்னொரு ஆராய்ச்சி அது உண்மையான்னு சொன்னால் அதுவும் பைய. நைட்டில் ஆகாச நீளமாவாக இருக்குது, சந்திர வெளிச்சத்தில் சிவப்பாக இருக்குது, சூரியன் பிரைட்டாக இருந்தால் வெள்ளையாக தெரியுது. காலையில் அதே ஆகாசம் ரெட் கலரில் இருக்குது, கடல் ரெட்டாக இருக்கும் அந்த சூரியன் உதிக்கும் போது. அப்போ இதுவும் கூட என்ன சில நேரங்களில் அங்கே எப்படியோ இங்கே அதுவும் மித்தியாவாக இருக்குது, அதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ஞானத்தெல்லாம் நாம் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் அது மனசில் தான் புரிஞ்சுக்கிறோம். மனசில் புரிகிறபோது, மனசு மித்தியாவாக இருக்கும்போது அந்த ஞானம் மித்தியாவை, ஏன்னா அந்த மித்தியா ஞானம் பயன்படுகிறது, துக்கத்தை நீக்க பயன்படுகிறது, அதுவே போதும். அதுக்கு தான் உதாரணம் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒவ்வொரு தேவதைக்கு என்ன தேவையோ அதையும் கொடுப்போம். சின்ன குழந்தைக்கு அதை கூட விட்டுருவோம். குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு எவ்வளோ கொடுப்பான்? ஒரு இட்லி கொடுப்பான். பெரிய குழந்தைக்கு அதே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவருக்கு ஒரு இட்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவருக்கு 50 இட்லி கொடுத்தா கூட சாப்பிட்றவெல்லாம் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? 50 புரோட்டா சாப்பிட்டு இன்னும் ஒரு ஜோக் பார்த்துருக்கோமா இல்லையா? முதல்ல இருந்து வையுங்கிறான் திருப்பி ஒருத்தன். நான் எங்கள் ஊர்லெலாம் பார்த்துருக்கேன், எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னே தெரியும். அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோமா இல்லையா? அது மாதிரி இந்த பொய்யான உலகத்தில் பொய் தான். நான் ஒருத்தரை கண்கூடாக பார்த்தேன் எங்கள் ஊரில். 3 மணிக்கு நல்லா இலை நிறையா சோறை போட்டு சாம்பார் அப்படியே கொட்டி சாப்பிட்டாரு. 6 மணிக்கு 150 வடை சாப்பிட்டார். வேற பார்த்துருக்கேன், மலை மேலே நைட்டில் போய் அந்த குளிரில் தங்குவாங்க. நிறைய சுட்டு வச்சுட்டேன், ஏன்ப்பா வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கேன்னுங்கிறான். பார்த்தா முடிச்சு சாப்பிட்டாப்புல. இப்படி எல்லோரும் தாங்க. இதே இது குழந்தைக்கு
அது மாதிரி எதை நீக்கிறதுக்கு எந்த அறிவு பார்க்குறோம். சாதாரண துக்கப்படும் பொழுது ஒரு பெர்மனெண்ட்டாக என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன துக்கம் வருது, உடம்பு சௌரியம் இல்லைன்னு துக்கம்னா அதை சரி பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போய் அது போயிடுது. அந்த துக்கத்தை அப்போ டெம்பரவரி. அதே மாதிரி ஒவ்வொரு துக்கத்துக்கும் அதுக்கு தகுந்த தேவை இருக்குது. இங்கே மொத்த டோட்டல் துக்கம் எல்லாமே மித்தியான்ட்டார். மித்தியாங்கிற துக்கத்தை நீக்கிறதுக்கு மித்தியாவான இந்த தத்துவ ஞானமே போதும், அது ஞானம் போதும், அதிலிருந்து நீக்க முடியுங்கிறார். அண்ணாபிஷேகம் பண்ணுவோம் கோயிலில். இங்கே பலி என்னென்னா ஒவ்வொரு தேவதைக்கு இன்னும் பலின்னு இருக்குது, இன்னும் இப்போ இது பிரசாதம் இருக்குது. ஒரு தேவதைக்கு நிறையா படைப்பாங்க. ஒரு தேவை இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் போய் இந்த ஓட்டு பாத்திரத்தில் பிரசாதத்தை வச்சு அப்படி இருக்கும். சரி, அண்ணாபிஷேகம் நடக்குது. அங்கே அண்ணாபிஷேகம் எத்தனை மூடை தெரியுமா அரிசி? 1000 மூடையா. சாதாரண குட்டிச்சி விழுந்துக்கு அரைப்படி அரிசி போதும், கொஞ்சம்னா 10 படி அரிசி போதும். அதுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி நம்மளுக்கு டோட்டல் துக்கம் மித்தியா, டோட்டல் ஞானம் மித்தியா அப்படிங்கிறார். சின்ன சின்ன ஞானம் இருக்குது, அதை விட சின்ன சின்ன அறிவு சின்ன சின்ன துக்கத்தை போய்கிட்டு இருக்கு. மொத்த பெரிய துக்கத்தை போக்குறது பெரிய மித்தியா ஞானம் வருது. அப்படி சொல்லி ஓமானம் சொல்கிறாரு. இதை நிறைவு செய்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் 18. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். தாத்ருஷேனாபி போதேன, தாத்ருஷேன இப்படிப்பட்ட தன்மையை உடைய, அபி போதேன, போதேன அபி ஞானத்திலும் கூட, அதாவது மித்யா ஞானத்திலும் கூட, சிதாபாசனில் தோன்றிய பொய்யான சிதாபாசனில் தோன்றிய அறிவிலும் கூட, சம்சாரக சம்சாரமானது கீ நிவர்த்ததே நிச்சயமாக நிவர்த்தியாகிவிடும், நிச்சயமாக போகிவிடும். சம்சாரம்னா துக்கம்னு அர்த்தம். யக்ஷானு ரூபோகி பலிகி, அதாவது யக்ஷானு ரூபோகி பலிகின்னு சொன்னால் யக்ஷன் என்ற தேவதை அதற்கு தகுந்த நைவேத்தியம் போல, அதாவது ஒவ்வொரு தேவதைக்கு ஒரு நைவேத்தியம் இருக்குது, அப்படி கொடுக்குறதெல்லாம் இருக்குது. அதுபோல் இதி என்று இத்யாகு லௌகிகா ஜனாகா, ஆகுகுன்னா சொல்வது உண்டு அல்லவா, இதி ஆகுகுன்னு அது பிரிக்கணும். இதினா என்று, ஆகுகு சொல்வதுண்டு அல்லவா யார்? லௌகிகா ஜனாகா உலக மக்கள். விரலுக்கு தகுந்த வீக்கியம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம், ஒவ்வொரு தேவதைக்கு தகுந்த நைவேத்தியம்னு உலகத்தில் சொல்கிறது மாதிரி சம்சாரம் மித்தியா இருக்கிறனால மித்தியாவான ஞானமே போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த 18 நிறைவு பண்ணுறாரு. இந்த கருத்து இதோட நிறைவில்லை. உன்னை நீ அறிவாயாகின்னு சொல்லிட்டார். எப்படி அறிகிறோங்கிறது சொல்லி வந்திருக்கிறார். நாம் கூடஸ்தன் அறிகிறான். எதில் அறிகிறான்? மனசில் தான் அறிகிறான். சிதாபாசனில் அறிகிறான். சிதாபாசன் மித்தியாவாக இருக்கிறதுனால அந்த ஞானம் மித்தியாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. அந்த மித்தியா ஞானம் பிரயோஜனப்படும், பிரயோஜனம் இல்லாமல் போகிறதில்ல அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டார். 18 சொல்லி இதை நிறைவு பண்ணிவிட்டு 19 எப்படி அறிகிறான் அயம்ங்கிற வார்த்தையை சொல்ல போகிறார். அதுக்கு நல்ல பிரிவாக விளக்கம் சொல்லி இந்த 10ஆம் மணியம் சொல்ல போகிறார். 19 பார்க்கணும். 18 ஸ்லோகம். தஸ்மாதாபாச புருஷக சகூடஸ்தோ விவிச்யதம் கூடஸ்தோ அஸ்மீதி விஜ்ஞாதும் அர்கதீத்யப்யதாத்ருதிஹி. தஸ்மாதாபாச புருஷக கூடஸ்தோ விவிச்யதம் கூடஸ்தோ அஸ்மீதி விஜ்ஞாதும் அர்கதீத்யப்யதாத் ஸ்ருதிஹி. அப்போ கூடஸ்தன் தன்னை, சிதாபாசன் தன்னை கூடஸ்தன் அறிஞ்சிக்கிற முடியும் சொல்லிட்டார். தன்னை அறிவானாகில்ங்கிறது யார் அறிகிறா? கூடஸ்து. சிதாபாசன் அறிகிறான். எப்படி அறிகிறான்? தன்னை கூடஸ்தன் என்று, அழியாத ஆத்மா என்று, அழியாத பிரம்மன் என்று அறிகிறான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூடஸ்தன் தன்னை, சிதாபாசன் தன்னை கூடஸ்தன் அறிய வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன சொல்கிறாரு? ஆத்மானஞ்சேத் விஜானியா தயமஸ்மீதி புருஷன்னு தன்னை அறிவானாகில் சொல்லி தன்னை அறிய முடியும், சிதாபாசனால் தன்னை அறிய முடியும் என்று இந்த பிருகதாரண்ய உபனிஷத்தில் சுருதி சொல்லுது. தன்னை அறிவானாகின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா?
இந்த சிதாபாசன் தன்னை அறிய முடியும். ஏன்னா ஆத்மா அறிய முடியாது, அது ஆத்மா அறிகிறது இல்லை. சிதாபாசன்தான் தன்னை கூடஸ்தன் என்று அறிகிறான் என்று இந்த பிருகதாரண்ய உபனிஷத் சுருதி முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சுலோகம் சொல்லுகிறது. அப்படி அறிந்தால்தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படி அறிகிறது வரைக்கும், அறியாத வரைக்கும் மோட்சம் இல்லை. அறிஞ்சிட்டான்னா அவன் மீண்டும் பிறப்பதில்லை, இங்கேயும் துக்கத்திலிருந்து விடுபடுகின்றான். அதனால் இதை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுறார். முதல் வரியில் தஸ்மாத். தஸ்மாத்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் சொன்ன கருத்துப்படி 8வது ஸ்லோகத்திலிருந்து 17வது சொன்ன கருத்துப்படி ஆகவே தன்னை கூடஸ்தன் என்று அறிந்தால்தான் மோட்சம். ஆகவே கூடஸ்த, முதல் வரியில் கூடஸ்த, கூடஸ்தடன் கூடிய, அதாவது கூடஸ்தனிடமிருந்து பிரிக்க முடியாத ஆபாச புருஷக சிதாபாசனாகிய ஜீவன். சிதாபாசனையும் சித்தியும் பிரிக்க முடியாது. சிதாபாசன் இருந்தால் சித்து கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த சிதாபாசன்கிறவன் யார்? அவன் தான் ஜீவன் சொல்லியிருக்கான். அப்படி பிரிக்க முடியாத ஜீவன் விவிச்சியதம், அது என்ன பண்ணுது? பிரிக்க முடியாமல் அது கூட இருந்துக்கிட்டேயே கூடஸ்தன் ஒரிஜினல், நான் பொய்ன்னு பிரிக்குதான். அது கூடயே இருக்குது. நிழல் வந்து என்ன பண்ணுது? நிஜத்தோடு இருந்தாலும் நான் பொய், அதுதான் நிஜம்னு புரிஞ்சுக்கிட்டு கூடஸ்தனை பிரித்து மித்தியாவான சிதாபாசத்தை கூடஸ்தனிடம் பிரிக்கிறதே யார்? சிதாபாசன் தான். பிரித்து புரிஞ்சுக்கிறான். இப்படி பிரிப்பவன் யாருன்னா இந்த சிதாபாசன். பிரித்து தன்னுடைய உண்மை சுரூபத்தை அறிகிறான். 2வது வரியில் கூடஸ்தக அஸ்மி இதி, நான் கூடஸ்தனாக இருக்கிறேன் என்று விக்ஞாதும் அர்ஹதி, இவ்விதம் அறிய முடியும். அப்யதா சுருதிகி, இப்படி பிருகதாரண்ய சுருதியானது சொல்கிறது. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மீதி புருஷக அப்படிங்கிறதுல புருஷங்கிறதுக்கு பார்த்துட்டோம். ஆத்மானம் விஜானியாத்துங்கிறது பார்த்தாச்சு. இங்கே தன்னை அறிதல்ங்கிறதே முக்கியம். இது என்ன பண்ணியிருக்கான்? தன்னை எப்படியெல்லாம் அறிகிறோன்னு பார்த்துட்டோம். கூடஸ்தனாக அறிகிறான்னு பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், இல்லை முழுசாகவே அறகுறையாக புரிஞ்சிருக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறாருன்னா அடுத்து இதை விரிவாக விளக்க போகிறார். எப்படி அயம் இதுவாக புரிந்துள்ளான் அப்படின்னு சொல்லி அயம்ங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு ரொம்ப விளக்க போகிறார். இங்கே புருஷக என்பது ஜீவன், கூடஸ்தனோடு கூடிய சிதாபாசன். சிதாபாசன் எப்படி அறிஞ்சுக்கிட்டான்? 3 விதத்தில் அறிஞ்சான். ஒன்று அஞ்ஞானி அறிஞ்சுக்கிட்டது, ஞானி அறிஞ்சுக்கிட்டது, 2 விஷயத்தில். இப்படி ஞானி அறிந்த விதத்தில் அறிஞ்சாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு மோட்சம் கட்டாயம் உண்டு. அது அறிபவன் யார்? சிதாபாசன். சிதாபாசன் தான் சொல்கிறான். நான் பிரம்மன்னு சொல்கிறவனும் அவன்தான், நான் சிதாபாசன் சொல்கிறதும் அவன்தான் ஞானி. அவன் சிதாபாசன் மட்டும் சொல்லுவான், பிரம்மன் சொல்லவே மாட்டான் அஞ்ஞானி. அதனால் இந்த சிதாபாசன் மித்தியா, அதை சிதாபாசன் மித்தியாவான சிதாபாசன் அடைந்த ஞானமும் மித்தியா. அந்த மித்தியாவான ஞானத்தினால மித்தியாவான சம்சாரமும் நீங்குகிறது அப்படின்னு இங்கே சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா இந்த அயம்ங்கிற வார்த்தையை எடுக்கிறார். இது ஸ்லோகம் 19லிருந்து 96 வரைக்கும் சொல்ல போகிறார். நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்று அறிந்தார் அயம் இதுவாக அப்படிங்கிறார். இதுங்கிற வார்த்தையத்தை சொல்கிறார். அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 78 ஸ்லோகம் நினைக்கிறேன். அதில் ஒரு உதாரணம் சொல்ல போகிறார், விளக்க போகிறார். நம்ம அதில் 19லேருந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகம் எளிமையான ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு 19 படிக்கலாம். தஸ்மாத், ஆகவே ஆபாச புருஷக கூடஸ்த, கூடஸ்தன கூடஸ்தனன் கூடிய, அதாவது கூடஸ்தனிடமிருந்து பிரிக்க முடியாத ஆபாச புருஷக சிதாபாசனான சீவன் விவிச்சிய தம், அதனை அந்த கூடஸ்தனை தனியாக பிரித்து கொண்டு கீழே 2வது வரி கூடஸ்தக, நான் கூடஸ்தனாக, இந்த நான்கிறத சேர்த்துக்கிறேன், நான் கூடஸ்தனாக அஸ்மி இதி, அஸ்மி இதின்றதை பிரித்து அஸ்மி இதி இருக்கிறேன் என்று விக்ஞாதும் அர்ஹதி அறிய முடியும் என்பதை கடைசி வார்த்தை சுருதியானது, இந்த பிருகதாரண்ய சுருதியானது அப்யதாத் சொல்கின்றது. இங்கு கூடஸ்தனை விட்டு சிதாபாசன் பிரிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் அந்த சிதாபாசன் என்ன பண்ணுது?
பிரிக்க முடியாமல் இருந்துக்கிட்டேயே நான் அது வேற இது வேற, இது பொய்யானது உண்மையானது பிரித்து அறிவினால் பிரித்து நான் கூடஸ்தனாக இருக்கிறேன் என்று அது சொல்ல முடியும், அறிந்து சொல்ல முடியும். அப்படி சுருதியே சொல்லி இருக்குன்னு சொல்கிறார். இனி இந்த ஒரு ஜீவன் தன்னை கூடஸ்தனாக இருக்கிறான்னு சொல்லிட்டார். இனி அடுத்து அயம் இது, அதன் விளக்கம் 19லேருந்து 96 வரைக்கும் வருது. இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் 19லேருந்து 96 வரைக்கும் வருது. நம்ம அதை பார்க்கலாம். 19 படிக்கலாம். அசந்திக்தா விபர்யஸ்தம் போதோ தேகாத்மனீக்ஷ்யதே தத்வதத்ரேதி நிர்ணேதும் அயமித்யபிதீயதே. அசந்திக்தா விபர்யஸ்தம் போதோ தேகாத்மனீக்ஷ்யதே தத்வதத்ரேதி நிர்ணேதும் அயமித்யபிதீயதே. இதில் அயம்ங்கிற ஒரு வார்த்தை வருது. அயம்னா இது, இதுவாக, இதுவாகன்னு என்ன, பரமாத்மாவாகன்னு அர்த்தம். இந்த சொல்லுக்குத்தான் இங்கே விளக்கம் வருது. அயம்னா இதுன்னு என்ன அர்த்தம், மிக மிக அருகில் இருந்தால் இதும்பான், தூரத்தில் இருந்தால் அதும்பான். இது, இவன், இவள், இதெல்லாம் என்ன சொல்லுவான், இந்த பக்கத்தில் இருந்தால் சுட்டி காமிக்கிறது இதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அது அவன் அதுன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத இதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். எது ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா நம்மளுக்கு பிரிக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிறது எது, பரமாத்மா. அபரோக்ஷமாக பிரிக்க முடியாமல் மிக 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 அருகில் இருப்பது எதுன்னு சொன்னால் இந்த பிரம்மன் பரமாத்மா தான் இருக்குது. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், அபரோக்ஷம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அபரோக்ஷம்னா பிரிக்க முடியாமல் அருகிலேயே இருப்பது, மிக மிக அருகில் இருப்பது. பரோட்சம்னா எங்கேயோ இருப்பது. இப்போ சொர்க்கம் பரோட்சம். இப்பொழுது நம்மளுக்கு இங்கே வீடு பரோட்சம், வீட்டிலேருந்து இங்கே வந்தாச்சு. இந்த ஹாலு அபரோக்ஷம். பொதுவாக சொல்கிறேன், விளக்கம் நல்லா பார்க்க போகிறாங்க. அயம்னா மிக மிக அருகில் இருப்பது அல்லது அபரோக்ஷமாக இருப்பது. ஒரு மனிதன், ஒரு ஜீவன் நான் இதுவாக இருக்கிறேன் என்று சொல்கிறான், நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். நான் பரமாத்மாவாக இருக்கிறேங்கிறது எப்படி சொல்கிறான், இதுவாக. பக்கத்தில் இருந்தால்தான் சொல்ல முடியும், எங்கே இருக்கிறத சொல்ல முடியாது. அதை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே ஒரு பிரசித்தமான உதாரணத்தின் மூலம் விளக்க போகிறார். சொன்ன என்ன உதாரணம்னா அந்த 10வது மனிதன் உதாரணம். அந்த உதாரணத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக விளக்க போகிறாரு. அதை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் இருக்குது 1996 வரைக்கும் அயம்ங்கிறது. இதில் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு ஏன் இந்த ஒரு 10வது மனிதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாந்தம் கேட்டவங்களுக்கு புரியும். அதாவது ஆற்ற கடந்து 10 பேர் போகிறாங்க, அது பின்னாடி வரப்போது, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த உதாரணத்து மூலம் இதை விளக்க போகிறார். 10 பேர் ஆற்ற கடந்து போகிறான், நேராக கையை பிடிச்சி போயிட்டான். ஏன்னா ஆற்றுல யாராவது ஒருத்தர் இழுத்துட்டு போயிருக்கான்னு எண்ணி பார்க்குறான். எண்ணி பார்க்கும் பொழுது அவனை 9 பேர் எண்ணுறான். ஐயோ ஒருத்தனை காணாமங்கிறான். நீ எண்ணி பார்க்குறான். அவனை என்ன எப்படி, அவனை விட்டு எப்படி என்ன எப்படி இருக்கும், அவனும் 9 பேரை எண்ணுறான். இப்படி எல்லா பேரை அவனை விட்டுட்டு எண்ணுறான். ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க காணாமட்டு. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, 10 பேர் வந்தோம், ஒருத்தன் காணா, ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு, அதனால் சோகமாக இருக்கும்ன்றான். ஒரு பார்க்குறாரு, 10 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வந்தீங்க, 10 பேர், எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ எத்தனை பேர், 9 பேர் தான் இருக்கங்கிறான். என்னங்கிறாரு. இவன் எண்றான், அதே மாதிரி இவனை விட்டுட்டு எண்றான். பிறகு இவர் கரெக்டாக எண்ணி புரிய வைப்ப. இது ஒரு உதாரணம். இதை நம்ம மேலோட்டம் இப்படி தான் பார்த்துருக்கோம். இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இதில் எது அஞ்ஞானம், எது ஆவரணம், எது விக்ஷேபம், எது பரோட்ச ஞானம், எது அபரோக்ஷ ஞானம், எது சோகத்தை நிவர்த்தி பண்ணுது, எது திருப்தியை கொடுக்குது. இந்த ஒத்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். பின்னாடி வருது, அதை அதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதில் ஒரு 7 சப்ஜெக்ட் எடுத்து பிரிச்சுட்டு இந்த சோக நிவர்த்தி திருப்திங்கிறத கடைசியில் 223 201 திருப்பி வளர்க்க போகிறார். அதில் ஒரு 75 சொல்ல வளர்க்க போகிறார். சோகத்தை எப்படி நீக்கிறது, திருப்தியை எப்படி அடைகிறது, அதுக்கு ஒரு 75 சொல்ல இருக்குது பின்னாடி. இப்போ அந்த சோக நிவர்த்தி திருப்தி இங்கே கொஞ்சம் விளக்குறார். இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு இந்த
19லேருந்து 96 வரைக்கும் விளக்கிட்டு அப்புறம் அதை 2வது திணிவாக ஒரு டாப்பிக்காக எடுத்து 2வது விளக்கப்பார். அவ்வளோ விளக்கம் இதில் இந்த அத்தியாயத்தில் வருது. சோகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் திருப்தியை அடைவதற்கும் விளக்க வருது. இங்கே அதை ரொம்ப விரிவாக விளக்க போகிறார். நம்ம அங்கே பார்க்க போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன். இன்னும் அடுத்த கிளாஸில் வராது. இங்கே அயம் இதுவாக நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி சொல்கிறாருன்னா, இங்கே அறியாமை இந்த ஞானம் எப்படி இவனுக்கு உள்ளே போகணும்னு சொல்கிறார். சொல்லிட்டு தான் விளக்க போகிறார். அறியாமையில் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? சாதாரண மக்களை போய் கேட்டால் அவனுக்கு நீ யாருன்னு கேட்டான்னு சொல்லுவான், நான் உடம்பு தான்ங்கிறதுல தெளிவாக இருப்பான். அதில் மாற்ற இந்த உடம்பு இந்த சரீரம் இவ்வளோ வெயிட்டு இன்ன இதோடு இருக்கிறது நான் சொல்லுவான். அது உண்மையான ஞானமா? இல்லை, பொய்யான ஞானம்தான். ஆனால் அதில் சந்தேகம் இருக்கா அவனுக்கு? சந்தேகமும் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை அடிச்சிடுவான். அவனுக்கு அதுதான் உண்மை, அதுதான் பொய், சந்தேகமே இல்லை. அதில் உறுதியாக ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கானோ அப்படி நான் பரமாத்மாவாக இருக்கிறேங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கு. இதுக்கு உதாரணம் வர அஞ்ஞானியை சொல்கிறார். அஞ்ஞானி எப்படி பொய்யான அறிவில் உறுதியாக இருக்கானோ அப்படி ஞானி உண்மையான அறிவில் உறுதியாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆள்கிட்ட போய் சூரியன் உதிக்கலை மறையலைன்னு சொன்னால் உங்களை எவ்வளோ பெரிய முட்டாள் நினைப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகல ஒருத்தர், புரியுதுங்களா? எந்த ஞானமும் இல்லை. சூரியன் உதிக்குது மறையுது, அப்படி மறையலை, பூமி தான் சுற்றுது அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு பொய்யான உலகத்தில் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிடுவான். சொல்லுவான்னு சொல்ல மாட்டாங்களா? அவனுக்கு எது உண்மை? உதிக்கிறது தான் மறையதும் பறையிறது தான் உண்மை, பூமி நின்றுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. இது உண்மையான ஞானமா? பொய்யான. அந்த பொய்யான ஞானத்தில் எப்படி உறுதியாக இருக்கான்? சரி, ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருப்பார்? பூமி சயின்டிஸ்ட் நம்மளே இப்படி தான் இருக்கான். சயின்ஸ் கொஞ்சம் படித்தாச்சு. பூமி நிற்கலை, பூமி சுற்றுது, சூரியன் தான் நின்றுக்கிட்டு. நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்கா இல்லையா? அதில் உறுதியாக இருக்குமா இல்லையா? ஆனால் விவகாரம் எதில் பண்ணுறான்? பொய்யில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதிச்ச உடனே எந்திரிக்கிறோம், மறைஞ்ச உடனே தூங்குகிறோம். ஆனால் அந்த அறிவு இருக்கா இல்லையா? அப்போ பொய்யான ஞானத்தில் அறியாமையில் இருப்பவன் எப்படி உறுதியாக இருக்கின்றானோ அப்படி உண்மையான ஞானத்தில் அயம் ஆத்மா, இதுவும் ஆத்மாவாக நான் இருக்கிறேங்கிறதுல உறுதியாக இருக்கணுங்கிறது அயம், இது, இங்கே, இப்போ வேறு எங்கேயோன்னு சொன்னால் பரவாயில்ல, இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஆத்மா, இதுதான் பரமாத்மா அப்படிங்கிறதுல சொல்லணுங்கிறதுக்காக இந்த அழியாத பரமாத்மாவை சொல்கிறதுக்கு அது எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டலாம் இல்லை. நீ போய் அங்கேயும் அடைய வேண்டியது இல்லை. இதுதான் இங்கே இருக்குது, இதுதான் பரமாத்மா அப்படிங்கிறதுக்காக அயம் என்ற வார்த்தையை இங்கு அந்த உபனிஷத் பயன்படுத்துகிறது. நானாகவே இருக்கிறேன், அபரோக்ஷமாகவே இருக்கிறேன், இதுதான் பிரம்மன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஞானத்தை பயன்படுத்துகிறான்னு சொல்கிறார். இந்த அயம் என்ப சத்தம் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டும் இங்கே சொல்கிறார். விளக்கணம் பின்னாடி பார்க்க போகிறோம். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா அசந்திக்த அவிபரியஸ்த போதக, சந்தேகமற்ற பொய்யான ஞானம் என்று அறியாத உறுதியான அறிவு, பொய்யை உண்மை என்று சந்தேகமில்லாமல் அறிவோடு இருக்கான். யார்? தேகாத்மனி ஈக்ஷியதே, எதில் உறுதியாக இருக்கான்? தேகம்தான் ஆத்மா என்பதில் காணப்படுகிறது. சாதாரணமாக இருக்கவனுக்கு தேகம்தான், இந்த உடம்பு தான் ஆத்மா என்பதில் உறுதியான அறிவு இருக்கின்றது. அது உண்மை என்று சந்தேகமில்லாமல் உறுதியாக நம்பிக்கொண்டுள்ளார்கள். கயிற்றை பார்த்து பாம்புதான் என்று நிச்சயமாக நம்பி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் எப்படி உறுதியாக நம்புகிறானோ, வீட்டுக்குள்ளே போல ஒருத்தன் கயிறு இருக்குது பாம்புன்னு சொல்லி, ஏன்னா பாம்பு இருக்குது கடிச்சிடும் அப்படின்னு உறுதியாக நம்பியிருக்கான், போகாமே இருக்கான். அப்படி பொய்ய உறுதியாக நம்பியிருக்கிறவன் எப்படியோ இது எல்லா மக்கள்கிட்டையும் சாதாரணம் அப்படித்தான் இருக்குங்கிறார். அதனால் என்ன செய்யணும்னு சொல்கிறார், வித்யாரண்யர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அடுத்த வரியில். தத்வத் அத்ர இதீர் நிர்ணேதம், அதுபோல இந்த இடத்தில் முக்கிய ஆத்ம விஷயத்தில் நிர்ணேதம் நிச்சயம் செய்ய வேண்டும் என்று அயம் இதி அபிதீயதே, அயம் என்ற சொல்லானது உபதேசிக்கப்படுகிறது.
இந்த இது என்ற வார்த்தை ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, நீ எங்கேயோ இருந்து தேடினா நீ புரிஞ்சுக்கிற மாட்ட, இது தான் நீ உறுதியாக புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அயம்ங்கிற வார்த்தையை சுருதியில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு மந்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மீதி புருஷகன்டர். அயம் இது, இந்த பரமாத்மா இதுவாக அவன் அறிவாயாகின்ட்டார். நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 மகா வாக்கியம் பார்த்துருக்கோம். வேதாந்தத்தில் ரெகுலராக வர்றவங்களுக்கு தெரியும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். 2. இன்னொன்று பிரஜானம் பிரம்ம, அறிவே பிரம்மன், நம்ம உணர்வே பிரம்மன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய உணர்வு தான் பிரம்மன் இருக்குது. இது 3வது. 4வது அயம் ஆத்மா பிரம்ம. அங்கே அயம்ங்கிற இந்த இந்த ஆத்மாதான் பிரம்மன், வேறு எந்த பிரம்மன் கிடையாது. இங்கே சொல்கிறாரு, நீ ஆத்மா பிரம்மனை எங்கேயும் ஆத்மாவையும் தேடுவ பிரம்மனையும் தேடுவ, இந்த ஆத்மா பிரம்மன்ட்டார். அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா மாண்டூக்கியத்தில் 12 மந்திரம் தான். அந்த 2வது மந்திரத்தில் சர்வம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத்துன்னு இருக்கு. இவை அனைத்தும் பிரம்மனேன்னு முதல்ல சொல்லிடுவார். இவை எல்லாம் பிரம்மன்ட்டு அப்புறம் நான் யார், அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவும் பிரம்மனே. அடுத்த வார்த்தை அருமையான வாக்கியம். இந்த அந்த மந்திரம் ரொம்ப சின்ன உபனிஷத்து, 12 மந்திரம். அதுக்கு கௌடபாதாச்சாரியார் யார், ஆதிசங்கருடைய குருவுடைய குரு, அவர் 4 அத்தியாயத்தில் விளக்கு எழுதியிருக்கார். 4 காரிகை எழுதியிருக்கிறார். இந்த 12 மந்திரத்துக்கு பெருசாக விளக்கு எழுதியிருக்கிறார். அதுக்கு சங்கரர் அதுக்கு விளக்கு, அந்த காரிகைக்கு விளக்கு எழுதியிருக்கிறார். மாண்டூக்கியம் அருமையான உபனிஷத். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக சொல்வார். இந்த அயம்ங்கிற வார்த்தையில் அயம் ஆத்மா பிரம்ம, நீ பிரம்மனாக சர்வம்டா முதல்ல, அதாவது சர்வம் ஏதத் பிரம்ம, இவை அனைத்தும் பிரம்மன்ட்டு. அடுத்த வார்த்தை இந்த ஆத்மா பிரம்மன். இதுதான் மகா வாக்கியத்தில் அயம் ஆத்மா பிரம்ம. இது 4 பாதங்களை உடைய நாங்கள் விளக்குவார். அப்போ ஆத்மா பிரம்மன் சொன்னாலே போதும். ஏன் அயம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்குன்னா, நீ வேற எங்கேயும் தேடாத, இதுதான் அது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அயம் ஆத்மா, இந்த ஆத்மா. அதனால் இந்த அயம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். அதாவது பிரம்மன் தூரத்தில் இல்லை, பரோட்சமாக இல்லை. எங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது, அபரோட்சமாகவே இருக்கிறது என்பதை காட்ட பயன்படுத்துகிறாரு. இதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அங்கே எல்லா விளக்கத்தையும் பார்த்துக்கலாம். அபரோக்ஷம்னு சொன்னால் இங்கேயே இருக்கிறது, பரோட்சம்னா எங்கேயோ இருக்கிறது. இதெல்லாம் அடுத்த இதில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அங்கே போய் விளக்கம் பார்த்துக்கலாம். அதாவது எப்பயும் சொல்கிற உதாரணம் தான். நீங்கள் வேறு ஒன்று அறிகிறதற்கு எல்லாம் தேடணும். கண்ணு வேணும், லைட்டு வேணும், வெளிச்சவன் விளக்க வரப்போகுது. நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க, காதை கூட பொத்திக்கிட்டீங்க. நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாவது வேணுமா? ஒன்றும் தேவையில்லை, எந்த இந்திரியமும் தேவையில்லை. அந்த உணர்வு நான் இருக்கிறேங்கிறது எப்பொழுதும் இருக்குது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள், நீங்காமல் இருக்குது, தூக்கத்திலும் இருக்குது. அதனால தான் சொல்கிறீங்க, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். அங்கே ஒரு பதிவு ஆயிருக்கு. நான் 5-10 மணி நேரம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இருந்தேன். அந்த இருந்தேங்கிற உணர்வு என்றைக்கும் மாறாது. அதுதான் அந்த சுயம் பிரகாசம் சொல்வோம். அதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். அபரோக்ஷமாக இதற்கு அஞ்ஞானியை உதாரணம் சொல்லி, அஞ்ஞானி எப்படி தப்பான விஷயத்தில் உறுதியாக இருக்கானோ அப்படி நீயே நாம் இந்த விஷயத்தில் இருக்கணும். ஏன்னா அதனால இங்கே இருக்குப்பா, நீ அதை மாறிடாத, இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த அயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான்னு சொல்கிறார். விளக்கம் பார்க்க போகிறோம். அசந்திக்தா விபர்யஸ்த போதோ. அசந்திக்தான்னா சந்தேகம் இல்லாத, அவிபர்யஸ்த போதக. அதை பிரித்தோம்னா அசந்திக்த அவிபர்யஸ்த போதக. பொய்யான ஞானம் என்று அறியாததில், அதாவது இது பொய்ன்னு தெரியாமல் அதில் உறுதியாக இருக்காங்கிறார். பொய்யான்னு தெரியாமல் அதில் உறுதியாக இருக்கான், சந்தேகம் இல்லாமல் இருக்கான். இது பொய்ன்னு தெரியாமல் உறுதியாக இருக்கான். எதில்? தேகாத்மனி, தேகம்தான் ஆத்மா என்பதில் அவன் சந்தேகம் இல்லாமல், அசந்திக்தா சந்தேகம் இல்லாத, அவிபர்யஸ்த போதக அதாவது பொய்யான ஞானமென்று
அறியாமல் அதில் உறுதியாக இருக்கின்றான். அடுத்தது ஈக்ஷியதே, கடைசி வார்த்தை. ஆத்மா அப்படி பொய்யா தேகம்தான் ஆத்மா என்பதில் அந்த அறிவு ஈக்ஷியதேன்னு உறுதியாக காணப்படும். அவனை பொறுத்தல அதை உண்மை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த வரி தத்வத்து. அதை பிரித்தோம்னா தத்வத்ரேதின்னு இருக்குது. தத்வத்து அத்திர இதின்னு பிரிக்கணது. அதுபோல் அத்திரன்னா இங்கு, அதாவது இந்த கூடஸ்த விஷயத்தில், ஆத்ம விஷயத்தில், ஆத்மா நான் என்ற விஷயத்தில் இதி நிர்ணேதும் இதி நிச்சயம் செய்ய வேண்டும் என்று அயம் இதி, அயம் என்ற இந்த சொல்லானது அபிதீயதே உபதேசிக்கப்படுகிறது. இங்கு தேகம் பொய் என்று அறியாமல் அதுதான் ஆத்மா என்று சந்தேகமில்லாமல் அஞ்ஞானிகள் உறுதியாக இருக்கிறார்கள். அதுபோல இங்கு நாம் பிரம்மன்தான் ஆத்மா, இதுதான் நான் என்பதை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது என்ற வார்த்தை, அயம் என்ற வார்த்தை இங்கு உபனிஷத்தினால் பிரயோகிக்கப்படுகிறதுன்னு அந்த அயங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்திட்டார். நீ 20லேருந்து விளக்குவார். 2-3 ஸ்லோகம் போன பிறகு இந்த 10வது மனிதனை கொண்டு வந்து அந்த 10வது மனிதனை விளக்குறதுக்கு 7ஆக பிரித்து அதில் எது அறியாமை, எது அறிவு, இப்படிலாம் சொல்லி எது பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம்லாம் அழகாக ஒரு 70 ஸ்லோகத்துக்கு மேலே விளக்க போகிறார். விளக்கி நான் பிரம்மஸ்வரூப் புரிவார். பிறகு இதை இன்னும் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த திருப்திங்கிற வார்த்தையை கடைசியில் ரொம்ப அழகாக கொண்டு போக போகிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்புலேருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.